தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொத்து வைக்கிறான், பணம் வைக்கிறான், கார் வைக்கிறான், வீடு வைக்கிறான். இல்லைன்னா பரவாயில்ல, கடனை வைக்க கூடாது, கடனை வைக்க கூடாது. அவன் தான் நல்ல தகப்பன். ஆனா உன் நாட்டை ஆளுகிற தலைவன் 10.5 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கான். எத்தனை லட்சம் கோடி? 10.5 லட்சம் கோடி கடன் வாங்கி உன் அப்பாட்ட நீ என்ன கேப்ப? இந்த கடனை ஏன் வாங்கின? உன்னைய படிக்க வைக்க வாங்கின மகனே. வேற எதுக்கு வாங்கின? அக்காவை கட்டி கொடுக்க வாங்கின மகனே. அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. இவங்க கிட்ட கேளு, 10.5 லட்சம் கோடி அப்புறம் கடன் வந்துச்சுன்னு ஒரே காரணம் சொல்ல சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்ல சொல்லு. இப்படியே மயக்க போட்டு நான் ஊருக்கு போயிடுறேன். ஒரு காரணம் சொல்ல சொல்லு. 10.5 லட்சம் கோடி இந்த ஊதாரி பயில்கிட்ட நீ ஊரை கொடுத்துக்கிட்டு அவன் வாங்கி மிக்சி தாரே, கிரைண்டர் தாரே, அண்டா தாரே, குண்டா தாரே, அரிசி தாரே, பருப்பு தாரே, வேட்டி தாரே, சேலை தாரே, கடைசியா ஒரு கொஞ்சோண்டு விஷம் தாரே, குடிச்சு செத்து போ. கேடு கட்ட நீயா மானத்துக்காக உயிரை விட்டவன். நீ மானத்துக்காக உயிரை விட்டவன் பரம்பரை. நீதான் பத்தி கவலைப்படுவன் அல்ல, உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறவன். ஓட்டா போடு, போடலைன்னா போடா. எனக்கு தான் ஓட்ட வச்சு என்ன பண்ண போறேன்? என்னைய நீ புரிஞ்சுக்கிட்டு போட்டா போடு. நான் வந்தா இந்த நாட்டுல எல்லாத்தையும் சரி பண்ணுவேன், நல்ல ஆட்சியை கொடுப்பேன். நம்பிக்கை தான் போடு, இல்லைன்னா போடாத. வழிவிடு. ஒன்னும் நோயாளி இருக்கிற மாதிரி தெரியலையே. தேர்தல் வந்தா கொஞ்சம் அடிக்கடி போகும். ஏன்னா அதுலதான் பணம் போறதுக்கு பதிலா பணம் போகும். இந்த கூட்டம் இந்த 1000-500 நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போட்டுவிட்டு என்ன நடக்குது, ஏது நடக்குது எதுவுமே தெரியாது. இவன் 2000 கொடுக்குறான், அவன் வந்தா 2500 கொடுக்குறான். எது? இவன் சின்ன திருடன், அவன் பெரிய திருடன். பெரிய திருடனுக்கு போட்டுறது. அவன் முதலமைச்சரா இருக்க ஐயா ஸ்டாலினுடைய உருவ பொம்மையை பாடையில ஏத்தி தீ வச்சு கொளுத்துறான், கொல்லி வைக்கிறான், படத்தை வச்சு செருப்பால் அடிக்கிறான். அன்னைக்கு எப்படா எங்க முதலமைச்சரை நீ செருப்பால அடிப்பாயின்னு கேட்ட ஒரே மகன் நான். திமுக கட்சியில இருந்து ஒருத்தன் கேட்கல. உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்தவர்கள் இந்த திமுக. இந்தியா தேர்தல், இந்தியாவை யார ஆள்றது அப்படின்னா பாரதிய ஜனதா காங்கிரஸ் பின்னாடி இந்த திமுக நிக்கும். தமிழ்நாட்டை யார ஆள்றதுன்னா இந்த காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் திமுக பின்னாடி நிக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம உரிமையை பறிச்சவனும் பறி கொடுத்தவனும் கூட்டா சேர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறான். அப்ப